வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, நெருக்கமானவர்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அவமானங்கள் நிறையாவே இருந்திருக்கும். யார் முன்னிலையில் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள நினைக்கிறீர்களோ அதே நபர்கள் அல்லது உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் 4 பேருக்கு முன்னால உங்களை மட்டம் தட்டியும் பேசியிருப்பாங்க. உங்களுடைய வறுமையோ பலவீனத்தையோ சுட்டிக்காட்டி பொது வெளியில அவமானப்படுத்திய தருணங்கள் உங்களுடைய சுயமரியாதையும் ஆட்டி படைத்திருக்கும். எதிரிகள் தந்த அடியை விட நீங்கள் பெரிதும் மதித்த நெருங்கிய மனிதர்கள் தந்த இந்த அவமானம் தான் உங்களுடைய நெஞ்சில ஆழமான வடுவாகவே பதிந்து விடக்கூடிய ஒன்றாகவே உங்களுடைய வாழ்க்கையில இருந்து வந்திருக்கும். நீங்கள் வெளியில இருந்து வந்த விமர்சனங்களை விட நெருக்கமானவர்கள் கூறிய ஒரு வார்த்தைகள் தான் உங்களுடைய மனதை அதிகமாகவே காயப்படுத்தி வந்திருக்கும். உங்களுடன் நின்று சிரித்தவங்க மற்றவங்களின் முன்னிலையில உங்களை குறைத்து பேசிய தருணங்களும் இருந்திருக்கும். குடும்பத்தின் தனிப்பட்ட விஷயங்களை வெளியில கூறி உங்களை சங்கடப்படுத்தியவங்களும் இருந்திருப்பாங்க. நீங்கள் அவங்களை நம்பி பகிர்ந்த விஷயங்கள் பிறரிடம் பேசப்பட்ட போதுதான் நம்பிக்கை உடைந்த உணர்வு உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடியிருக்கும். அந்த நேரத்தில் கோபமாக நீங்கள் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தாலும் அந்த சம்பவம் உங்களுடைய மனதில் நீண்ட காலம் பாதித்திருக்கும். நான் இவர்களை இவ்வளவு நம்பினேனே என்ற எண்ணம் உங்களை வேதனைப்படுத்தியிருக்கும். ஆனால் இந்த அனுபவம் தான் இனி யாரிடம் எவ்வளவு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கும். உங்களை ஒரு காலத்தில் குறைத்து மதிப்பிட்டவங்களை உங்களுடைய முன்னேற்றத்தை கவனிக்கக்கூடிய சூழ்நிலையுமே உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகளுமே இருக்க போகின்றன. நீங்கள் யார் முன்னாடி எல்லாம் உங்களுடைய கௌரவத்தை வந்து நீங்க காப்பாற்றிக் கொள்ள நினைத்தீங்களோ, ஆனா அதே நபர்களா இருக்கட்டும், இல்லைன்னா அவங்க உங்களுக்கு வந்து மிகவும் நெருக்கமானவங்களே ஒரு 4 பேருக்கு முன்னாலே வந்து உங்களை மட்டம் தட்டி பேசக்கூடிய நிகழ்வுமே உங்களுக்கு நடக்கும். அதனாலவே உங்களுக்கு அதிக வேதனைகளும் கோபங்களும் அவங்க மீது ஏற்படக்கூட ஒன்றாகவே உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். உங்களுடைய வறுமையும் இல்ல பலவீனத்தையும் சுட்டி காட்டியவும் பொதுவெளியில அவமானப்படுத்திய தருணங்கள் தான் உங்களுடைய சுயமரியாதையை வந்து மிகவுமே ஆட்டி படைக்க ஒன்றக்கூடிய ஒரு வாய்ப்பாகவுமே உங்களுடைய வாழ்க்கையில இருந்து வந்திருக்கும். அதனாலவே உங்களுக்கு அதிகமான சுயமரியாதை இழக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் இருக்கக்கூட வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய இருந்திருப்பீங்க. எதிரிகள் தந்த அடியை விட நீங்கள் பெரிதும் மதித்த நெருங்கிய மனிதர்கள் தந்த இந்த அவமானம் தான் உங்களோட நெஞ்சில வந்து ஆழமான வடுவாகவும் காயமாகவுமே பதிந்து விடக்கூடிய ஒன்றாவே உங்களுடைய வாழ்க்கையில இருந்து வந்திருக்கும். ஏன்னா இந்த காயங்கள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து நம்பி நண்பர்களோ இல்ல உறவினர்களோ இவ்வாறு செய்வாங்களா என்ற நம்பிக்கை வந்து நீங்கள் வைத்திருக்க மாட்டீங்க. அவங்க எப்போதுமே நமக்கு நல்லதுதான் செய்வார்கள் என்று நீங்க நினைத்திருந்திருப்பீங்க. ஆனா அவங்க மட்டும் தட்டி பேசும்போது உங்களுடைய மனமே ரொம்பவுமே உடைந்து போய் இருந்திருக்கும். வெளியில இருந்து வந்த விமர்சனங்களை விட உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நெருக்கமானவங்க கூடிய ஒரு வார்த்தையை தான் உங்களுடைய மனதை வந்து அதிகமாக காயப்படுத்தக்கூடிய ஒன்றாகவே உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். குடும்பத்துடைய தனிப்பட்ட விஷயங்களை நீங்கள் வெளியில கூறி உங்களை சங்கடப்படுத்தியவங்களும் இருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. நீங்க அவங்கள நம்பி பகிர்ந்த விஷயங்கள் வந்து பிறரிடம் பேசப்பட்ட போதிலும் நம்பிக்கை உடைந்த உணர்வு வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒன்றாகவே உங்களுக்கு இருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. கடகம் ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நல்ல ஒரு நாட்களாக இனி வரப்போகும் நாட்கள் இருக்கப் போகின்றன. நீண்ட நாட்களாக உங்களை ஆட்டி படைத்து வந்த நாள்பட்ட நோய்களும் செரிமான கோளாறுகள் சளி தொல்லைகள் மற்றும் மன அழுத்தம் சார்ந்த உடல் உபாதைகள் அனைத்துமே இனி படிப்படியாக குறைய உள்ளன. சரியான மருத்துவ சிகிச்சையும் மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் மூலியமா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பழைய நிலைக்கு திரும்ப உள்ளன. உடலில் புதிய புத்துணர்ச்சியும் தெம்புமே உங்களுக்கு ஏற்பட உள்ளது. சுறுசுறுப்புடன் நீங்கள் அன்றாட வேலைகளில் ஈடுபடுவீங்க. உங்களுடைய முறையான உடற்பயிற்சியும் மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலியமா உங்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை நீங்கள் சீராகவும் பணமாகவும் வைத்துக் கொள்ள முடியக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகவும் உங்களுடைய வாழ்க்கையில இனி வரப்போகும் நாட்கள் இருக்க போகின்றன. கடந்த காலங்களில் குடும்ப பொறுப்புகளும் வேலைகளும் பொருளாதார கவலைகளும் மற்றும் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கை காரணமாக உங்களுக்கான ஓய்வையும் கவனிப்பையும் நீங்களே மறந்திருப்பீங்க. உடல் சோர்வு இருந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாம குடும்பத்திற்காகவும் வேலைக்காகவுமே நீங்க தொடர்ந்து உழைத்திருப்பீங்க. ஆனா இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஓய்வு மன நிம்மதி மற்றும் உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நல்ல ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கப் போகிறது. சந்திர பகவானுடைய அருளால மனதில் இருக்கக்கூடிய பதற்றம் அனைத்துமே உங்களுக்கு குறைந்து உங்க வாழ்க்கை முறையில நல்ல ஒரு மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுடைய வாழ்க்கையில அதிகரிக்க போகிறது.
மனம் அமைதியாகும் போதுதான் உடலிலும் புத்துணர்ச்சியும் ஏற்பட போகிறது. தினசரி செயல்களில் உங்களுக்கு சுறுசுறுப்பும் அதிகரிக்கும். காலையில எழும்போது இருக்கக்கூடிய சோர்வு குறைந்து நாள் முழுவதும் உற்சாகமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது. குடும்பத்தில் நல்ல சூழ்நிலையும் உருவாகுவதும் உங்களுடைய மனநிலைக்கு மிகப்பெரிய ஆதரவாகவே அமையப் போகிறது. இதுவரை குடும்ப உறுப்பினர்களை பற்றிய கவலைகளால் நீங்கள் மனதை வருத்தி கொண்டிருந்த நீங்கள் இனிமேல் அவங்களிடம் இருந்து கிடைக்கக்கூடிய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு காரணமாக மன நிம்மதியும் பெறுவீங்க. குழந்தைகளுடைய நல்ல செய்தி தான் கணவன் மனைவி இடையேயான புரிதலும் என் பெற்றோரின் ஆசீர்வாதம் போன்றவைதான் உங்களுடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்க போகின்றன. இதனால தேவையற்ற பதற்றம் அனைத்துமே குறைந்து வாழ்க்கையை நேர்மறையாக அணுக தொடங்குவீங்க. வேலை பழுவையும் குடும்ப பொறுப்புகளையும் சமநிலைப்படுத்திக் கொள்ளக்கூடிய திறன் உங்களுடைய வாழ்க்கையில அதிகரிக்கும். நீண்ட நாட்களால் தள்ளி போட்டிருந்த ஓய்வு, நடைபயிற்சி, நல்ல உணவு மற்றும் ஒழுங்கான வாழ்க்கை முறைக்கு முக்கியத்துவம் கொடுக்க தொடங்குவீங்க. உடல் நலம் தொடர்பாக ஏதேனும் நீடித்த கவலை இருந்து வந்தால் அதை நீங்கள் அலட்சியம் செய்யாமல் தகுதியான மருத்துவரிடம் நீங்கள் ஆலோசனை பெற்று தேவையான பரிசோதனைகளையும் சிகிச்சைகளையும் நீங்கள் முறையாக மேற்கொள்வதன் மிகவும் நல்லது என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போகின்றன. ஜோதிட நம்பிக்கைகள் அனைத்துமே மருத்துவ ஆலோசனைக்கு மாற்றாக இருக்காது என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கும். உங்களுடைய உடலை கவனிப்பதோடு மனதையும் நீங்கள் அமைதியாக வைத்துக் கொள்வதனும் இந்த காலகட்டத்துல முக்கியமானதாகவும் போதுமான ஓய்வும், சீரான உணவு, தேவையான உடற்பயிற்சி மற்றும் நல்ல தூக்க பழக்கம் ஆகியவைதான் உங்களுடைய புத்துணர்ச்சி அதிகரிக்கும் உதவ போகிறது. உங்களை சுற்றியுள்ளவங்களும் உங்களுடைய மாற்றத்தை கவனித்து முன்பை விட இப்போது மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள் என்று கூறும் அளவிற்கு தான் உங்களுடைய வாழ்க்கை முறை மேலும் மேம்பட போகின்றன. ஆன்மீக ரீதியாகவும் இந்த காலம் உங்களுக்கு மன நிம்மதியை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கப் போகிறது. திங்கட்கிழமைகளில் நீங்கள் சிவபெருமனை மனமாற வழிபட்டு பால் அபிஷேகம் செய்வதும் அம்மன் சன்னதியில விளக்கேற்றி பிரார்த்தனை செய்வதும் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்ற ஆன்மீக வழிபாடுகளாகவும் அமையுள்ளன. காலை நேரங்களில் நீங்கள் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து நல்ல எண்ணங்களை நினைப்பதும் மன அமைதிக்கு உதவ உள்ளன. குடும்பத்துடன் நீங்கள் கோவிலுக்கு சென்று வழிபடுவது உறவையும் நம்பிக்கையுமே வலுப்படுத்தும். உங்களுடைய மனதில் நம்பிக்கை அதிகரிக்கும் போதுதான் வாழ்க்கையினுடைய சவால்களையும் அமைதியாக சமாளிக்கக்கூடிய திறனுமே உங்களுடைய வாழ்க்கையில மேம்பட போகின்றன. இனிமேல் ஆரோக்கியத்தை வாழ்க்கையின் கடைசி முக்கியத்துவமாக அல்லாமல் முதல் முக்கியத்துவங்களில் ஒன்றாக கருதுவீங்க. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சுறுசுறுப்பும் அதிகரிக்கும். காலையில எழும்போது இருக்கக்கூடிய சோர்வு குறைந்து நாள் முழுவதும் உற்சாகமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது. குடும்பத்தில் நல்ல சூழ்நிலையும் உருவாகுவதும் உங்களுடைய மனநிலைக்கு மிகப்பெரிய ஆதரவாகவே அமையப்போகிறது. இதுவரை குடும்ப உறுப்பினர்களை பற்றிய கவலைகளால் நீங்கள் மனதை வருத்தி கொண்டிருந்த நீங்கள் இனிமேல் அவங்களிடம் இருந்து கிடைக்கக்கூடிய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு காரணமாக மன நிம்மதியும் பெறுவீங்க. குழந்தைகளுடைய நல்ல செய்தி தான் கணவன் மனைவி இடையேயான புரிதலும் என் பெற்றோரின் ஆசீர்வாதம் போன்றவைதான் உங்களுடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்க போகின்றன. இதனால தேவையற்ற பதற்றம் அனைத்துமே குறைந்து வாழ்க்கையை நேர்மறையாக அணுக தொடங்குவீங்க. வேலை பழுவையும் குடும்ப பொறுப்புகளையும் சமநிலைப்படுத்திக் கொள்ளக்கூடிய திறன் உங்களுடைய வாழ்க்கையில அதிகரிக்கும். நீண்ட நாட்களால் தள்ளி போட்டிருந்த ஓய்வு, நடைபயிற்சி, நல்ல உணவு மற்றும் ஒழுங்கான வாழ்க்கை முறைக்கு முக்கியத்துவம் கொடுக்க தொடங்குவீங்க. உடல் நலம் தொடர்பாக ஏதேனும் நீடித்த கவலை இருந்து வந்தால் அதை நீங்கள் அலட்சியம் செய்யாமல் தகுதியான மருத்துவரிடம் நீங்கள் ஆலோசனை பெற்று தேவையான பரிசோதனைகளையும் சிகிச்சைகளையும் நீங்கள் முறையாக மேற்கொள்வதன் மிகவும் நல்லது என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போகின்றன. ஜோதிட நம்பிக்கைகள் அனைத்துமே மருத்துவ ஆலோசனைக்கு மாற்றாக இருக்காது என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கும். உங்களுடைய உடலை கவனிப்பதோடு மனதையும் நீங்கள் அமைதியாக வைத்துக் கொள்வதனும் இந்த காலகட்டத்துல முக்கியமானதாகவும் போதுமான ஓய்வும், சீரான உணவு, தேவையான உடற்பயிற்சி மற்றும் நல்ல தூக்க பழக்கம் ஆகியவைதான் உங்களுடைய புத்துணர்ச்சி அதிகரிக்க உதவ போகிறது. உங்களை சுற்றியுள்ளவங்களும் உங்களுடைய மாற்றத்தை கவனித்து முன்பை விட இப்போது மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள் என்று கூறும் அளவிற்கு தான் உங்களுடைய வாழ்க்கை முறை மேலும் மேம்பட போகின்றன. ஆன்மீக ரீதியாகவும் இந்த காலம் உங்களுக்கு மன நிம்மதியை அளிக்கக்கூடியதாகவும் இருக்க போகிறது. திங்கட்கிழமைகளில் நீங்கள் சிவபெருமனை மனமாற வழிபட்டு பால் அபிஷேகம் செய்வதும் அம்மன் சன்னதியில விளக்கேற்றி பிரார்த்தனை செய்வதும் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்ற ஆன்மீக வழிபாடுகளாகவும்